தொடர்ந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வி, விளையாட்டு, இளைஞர் நலன், சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு NR சிவபதி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். தாய் நாட்டில் தமிழ்நாட்டை தலைநாடாய் ஆக்குவதற்கு தன்னை மெய்வரத்தி உழைக்கும் எங்கள் அன்னையே, உண்ணாது உழைத்து உறங்காது விழித்து இந்த மண்ணாளும் மாதரசியே, வானம் பொய்த்தாலும் வஞ்சகம் நம்மை மொய்த்தாலும் காவேரி, முல்லை, பெரியாறு, கச்சத்தீவு என்னும் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க சட்ட போர் நடத்தி சங்கநாதம் புரிகின்ற புறநானூற்றின் புதுவடிவே, நீதியின் துணை கொண்டு நியாயத்தை வென்றெடுத்து தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் தாய் உருவ போராளியே, மாண்புமிகு அம்மா அவர்களை தங்களை பணிவோடு வணங்குகின்றேன். தலைமைச் செயலாளர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ் அறிஞர் பெருமக்களே, துறை செயலாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தனக்கும் தன் மச்சானுக்கும் தானே சிலை வைத்துக் கொண்ட தன்னலங்கொண்ட தலைவர் ஒருவர். தனக்கும் தன் மச்சானுக்கும் தானே சிலை வைத்துக் கொண்ட தன்னலங்கொண்ட தலைவர் ஒருவர். ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீர் தந்த கர்னல் பென்னி குயிக்கிற்கு தேனியில் சிலையும் மணிமண்டபம் அமைத்திட்ட தன்னலமற்ற தன்னிகரில்லா எங்கள் அம்மா. 68 உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. 81 உலக தமிழ் மாநாட்டை மதுரையில் நடத்தியவர் நம் புரட்சி தலைவர் அவர்கள். 95 தஞ்சை தரணியில் அகிலமே போற்ற அன்னை தமிழுக்கு மாநாடு கண்டது நம் அம்மா. ஆக அண்ணாவும் அண்ணா திமுகவும் தான் அரியணையில் அமர்ந்த 5 ஆண்டுக்குள்ளாயே அழகு தமிழுக்கு உலக மாநாடுகள் நடத்தியது. ஆனால் கருணாநிதி தமிழை வைத்து பிழைத்துக் கொண்டு தமிழினத்தின் பெயரை சொல்லி அவர்தம் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் செய்ததெல்லாம் துரோகம் மட்டுமே. வள்ளுவரின் பெயராலும் தந்தை பெரியாரின் பெயராலும் அம்பேத்கரின் பெயராலும் அண்ணாவின் பெயராலும் காமராஜரின் பெயராலும் பாரதியின் பெயராலும் பாரதிதாசன் பெயராலும் திருவிக்காவின் பெயராலும் கியாப்பே விஸ்வநாதின் பெயராலும் விருதுகளை வழங்கி அறிவித்து வழங்கி தமிழ் சேவை புரிந்த அறிஞர் பெரியோர்களுக்கு பரிசும் பணமுடிப்பும் தந்து பாராட்டி மகிழ்வித்த வெற்றி தமிழ் தாயே, வள்ளுவத்தின் வழி நின்று தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் பசிப்பினி நீக்கி மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி வறுமை நீங்க தொழில் வாய்ப்புகள் நல்கி திருவள்ளுவரின் புகழ் பரப்ப திருக்குறளை சீன மற்றும் அரபு மொழிகளில் மொழிபெயர்க்க ஆணையிட்டவர் நமது அம்மா. அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு ரூபாய் 1000 இருந்த மாத ஓய்வூதியத்தை 2000 உயர்த்தியவர் நமது அம்மா. 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தமிழ்தாய் விருதை உருவாக்கியவர் நமது அம்மா. கபிலர் மற்றும் உவேசா பெயர்களில் புதிய விருதுகளை அறிவித்தவர் நமது அம்மா. தாயே, அறியாத காலத்தில் தந்தையை இழந்து அறிய வரும் காலத்தில் அன்னையை இழந்து தமிழனந்தான் தனக்கு உறவு, தமிழகமே தனக்கு வேலி என்னும் வேள்வி கொண்ட வாழ்வில் உழைப்ப ஒன்றையே முன்வைத்து இன்று கோடிக்கணக்கான தமிழ் மக்களை தாங்கிக் கொண்டு வியக்க வைக்கும் சாதனைகளை நடத்தி கொண்டிருக்கும் வாஞ்சை கொண்ட தாயே, விரைவில் இப்பாரதத்தையே
தாங்க போகின்ற மனித சக்தி படைத்த மகா சக்தி நீங்கள். தாயே அம்மா, தமிழ் மணக்கும் மேடையில் எளியோன் என்னையும் பேச அனுமதித்த நான் வணங்கும் தாயுருவ தமிழ் அன்னைக்கு எனது நெஞ்சார்ந்த மலர்களை காணிக்கையாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.